Hello friends, இந்த வீடியோல பாம்பே டெக் கருவாடை எப்படி சமைக்கிறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். நார்த் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மீனை பச்சையா அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்க. and அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இங்க ஊட்டில பாத்தீங்கன்னா எப்பவுமே காமனா வாங்கக்கூடிய ஒரு கருவாடு தான் இந்த கருவாடு. சோ அடிக்கடி வந்துட்டு தீர வாங்கிட்டே இருப்போம் இந்த கருவாடு. சோ இத தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா இத க்ளீன் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிசர் வச்சிட்டு பண்ணோம் அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த துடுப்பெல்லாம் கையிலேயே பிச்சி போட்டுறலாம். பட் இருந்தாலும் இதோட வால் பகுதி தலை பகுதி எல்லாம் பிக்கிறதுக்கு சிசர் இருந்துச்சுனா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ சிசர் வச்சிட்டு அந்த வால் பகுதி அதுக்கு அப்புறம் தலை பகுதியை வந்துட்டு நம்ம பிச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தலை பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால சிசர் வச்சிட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சிட்டு நீங்க கட் பண்ணீங்கனா கூட கட் ஆயிரும். அதுக்கு அப்புறமா இந்த வயிறு பகுதி இருக்குல்லையா அதையும் நம்ம வந்துட்டு பிச்சி கையாலேயே பிச்சி எடுத்துறலாம். இந்த வயிறு பகுதியை பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை வந்துட்டு 3 பீஸா கட் பண்ணிக்க போறேன் நான். நீங்க உங்களுக்கு குட்டி குட்டியா வேணா நீங்க அப்படி கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்க சிசர் வச்சு கட் பண்ணும்போது இது கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் கட் பண்ண. கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாம். ஏன்னா இது ரொம்ப ஹார்டா இருக்கும். சுடுதண்ணி ஊத்தணும் அப்படின்னா கொஞ்சம் லைட் ஆயிரும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த மறுபடியும் நல்ல தண்ணியில ஒரு தடவை அலாசிட்டு எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தட்டும் போது இந்த மீன் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகும். இல்லைனா வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹார்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கல் வச்சுட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சமைக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததா கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமா எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடை வறுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்ந்து கலந்து வச்சுக்கணும். கருவாடில் உப்பு இருக்கும். பட் இருந்தாலும் நாம் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை சுடுதண்ணியில் ஊற வச்சனால அந்த உப்பு வந்துட்டு போயிருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்திட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை சமைக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கருவாடில் இந்த உப்பு மிளகாவும் நல்லா பிடிக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு கருவேப்பிலை நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற அந்த கருவாடு இருக்கு இல்லையா இதில் போட்டுட்டு கொஞ்சம் வதங்க விடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் அந்த வெங்காயம் நல்லா முருகலாகிற வரைக்கும் கருவாடியும் அந்த வெங்காயமும் வந்துட்டு நல்லா முருகலாகிற வரைக்கும் நம்ம வறுபட விட்டுறலாம். பாருங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் இந்த மசாலாவும் ஒரு 2-3 பீஸ் கருவாடும் விட்டுட்டு இதில் வடித்த சாதத்தை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் சான்ஸ் கிடைச்சா இந்த பாம்பே டெக் கருவாடை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.